ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கௌசிகவி ஆன்லைன் மெஹந்தி கிளாஸோட டே 6 கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பேசிக் பிரைடல் கிரிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்து நம்ம ஒரு ஹேண்டில் வந்து ஸ்டார்ட்அப் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்டர் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் கிரிட்ஸ் இல்லை ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண டிசைன்ஸ் தான் இதெல்லாமே. ரொம்பவே பேசிக்காகவே இருக்கும், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ரொம்பவே ஈஸியாகவே கற்றுக்கலாம். நீங்கள் 1 or 2 times பார்த்தீங்கன்னாலே உங்களுக்காகவே ஒரு ஓன் க்ரியேட்டிவிட்டி தோணும். ஸோ நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு என்ன மாதிரிலாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ட்ரியர் ட்ராப் சொல்லுவாங்க. ஸோ மேலே ப்ரெஷர் கொடுத்து கீழே இருக்கக்கூடியது, மேலே ஒரு ப்ரெஷர் கொடுத்து கீழே ஒரு லைனாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இழுக்க போகிறோம். இதுதான் வந்து ட்ரியர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரியர் ட்ராப்ஸை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே சிம்பிளாகவே இருக்கும், ரொம்ப ஈஸியாகவுமே இருக்கும். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா லைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஒனுக்குமே லைன்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம ட்ரியர் ட்ராப்ஸ் போட்டிருப்போம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா டாட்ஸை வச்சு நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், ட்ரியர் ட்ராப்ஸை வச்சு போட்டேன் ஃபர்ஸ்ட் டிசைன். செகண்ட் ஒன் வந்து டாட் வச்சு நம்ம போட போகிறோம். அதாவது வந்து டாட் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் மட்டும் தான் கொடுக்கணும். அதை பிடிச்சி நல்லா நம்ம அழுத்தி தீத்தக்கூடாது. ஸோ நம்ம வெறும் ப்ரெஷரை மட்டும்தான் கொடுக்கணும். அது நல்லாவே அழகாக ஒரு டாட் நமக்கு கன்வே ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ப்ரெஷரை மட்டும் கொடுங்க. அதை போட்டு தீத்த வேண்டாம், கிறுக்க வேண்டாம். ஸோ அது ரொம்பவே நல்லா வராது. ஸோ நீட்டாக வரணுன்றதுக்காக நம்ம ப்ரெஷரை மட்டும் கொடுங்க, ரொம்பவே அழகாகவே வரும். ஸோ இதுலேயுமே நம்ம இப்போ சிங்கிள் லைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து நம்ம டபுள் லைன் கூட கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம க்ரியேட்டிவிட்டியை காமிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் கூட உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுவுமே நம்மளாம் நீட்டாக அழகாக இருக்கும். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொன்னேன்னா ட்ரியர் ட்ராப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷரை கொடுத்து கீழே இருக்கக்கூடியது. செகண்ட் ஒன் வந்து டாட்ஸு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம். சேம் ப்ரொசீஜர். கொஞ்சம் லைன் என்ன பண்ணியிருக்கோன்னா ரொம்பவே நல்லா ஸ்பேஸ் விட்டு போட்டுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா இதில் வேறு ஒரு வேரியேஷன்ஸ் காட்ட போகிறேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ஒரு லைன் கொடுத்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து திரும்ப அகைன் ஒரு லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். லீவ்ஸ்ன்னு சொல்லலாம், அதாவது பேபி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு லீஃப் குட்டியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா இந்த டிசைன்ஸுமே நீங்கள் போடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் லைன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே டைரெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேம் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா திரும்பவும் இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா வைன்ஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட் அண்ட் அழகாக இருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும். நிறைய பேருக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இந்த வைன்ஸ். கொஞ்சம் லைன் கொடுத்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைன் கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து வைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேம்ஸ் எல்லாமே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். இதுவுமே நம்ம லைன்ஸ் போட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்ததே வர மாதிரி இருக்காது, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் லைன்ஸு ஹம்ஸ் யூஸ் பண்ணி என்ன போட்டிருக்கேன்னா டிசைன்ஸ் போட்டிருக்கேன். அதாவது வந்து என்னென்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடலை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டிசைன்ஸை நம்மளே உருவாக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் லைன்ஸ் போட்டு அதில் ஹம்ஸ் போட்டிருக்கேன். ஹம்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா சேம் டைரெக்ஷன்ஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, சேம் டைரெக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஹம்ஸையுமே ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் ஹம்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரியர் ட்ராப்ஸ், சிங்கிள் ட்ரியர் ட்ராப்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சென்டரில்
யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து ட்ரியர் ட்ராப்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 5th டிசைன்ஸ். இதில் வந்து ஹம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ரியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th டிசைன்ஸ். இதுலேயுமே ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சேம் ப்ரொசீஜர்ஸ், பட் என்னென்னா இதில் வேறு ஒரு வேரியேஷன்ஸ் காட்டுவேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஹம்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஹம்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2 ட்ரியர் ட்ராப்ஸை நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது சிங்கிள் ட்ரியர் ட்ராப்பை நம்ம 2 ட்ரியர் ட்ராப்ஸை ஜாயின் பண்ணோன்னா நமக்கு ஹார்ட்டின் ஷேப் கிடைக்கும். நீங்கள் அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த ஹார்ட்டின், பேபி ஹார்ட்டின் நல்லாவே ஈஸியாகவே போடலாம். நாம் என்ன பண்ணோன்னா 2 ட்ரியர் ட்ராப்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 ட்ரியர் ட்ராப்ஸை ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ஹார்ட் கிடைக்கும். ஸோ அது ரொம்பவே பார்க்க அழகாக யூனிக்காக இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 ட்ரியர் ட்ராப்ஸை ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு ஹார்ட் கிடைக்கும். ஸோ இதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோன்னா 6th டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். இதுலேயுமே என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்பேஸ் விட்டு நல்லாவே என்ன பண்ணியிருக்கேன்னா நான் லைன்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைரெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஹம்ஸ் கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒயின்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த ஒயின்ஸை வச்சு கொஞ்சம் வேறு ஒரு வேரியேஷன்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது வந்து இப்போது சென்டர் பாயிண்ட் இருக்குங்க இல்லையா, அங்கே நம்ம 3 இதுவாக என்ன பண்ண போகிறோன்னா ஒயின்ஸ் போட போகிறோம். ஸோ ஒவ்வொரு சென்டர் பாக்ஸ்லுமே என்ன பண்ண போகிறோன்னா 3 ஒயின்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ வந்து இப்போது ஃபர்ஸ்ட் நடுவில் இருக்கிறது எல்லாமே சென்டரில் போட்டாச்சு. அடுத்தது எங்கெங்கே ஸ்பேசஸ் இருக்கோ அங்கே எல்லாமே நமக்கு எத்தனை வருதோ இல்லை 1 or 2 அந்த மாதிரி என்ன பண்ணலாம், அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிசைன்ஸ் போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். இதுதான் ஒயின்ஸ். பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.